மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானா அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆம் பிரியமானவர்களே, நாம் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்கிற பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். பாருங்க, ஏசப்பா மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தம்முடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்த பரமண்டல ஜெபத்திலும் கூட உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். மேலும் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று. ஆமாங்க, நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பாவ கரை திரை இல்லாத தூய வாழ்வு வாழ வேண்டும். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக